நீங்கள் பார்த்து கொண்டு வருவது ரோஷன் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேபேக் 2 கேம் பிளே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம கஸ்டம் மேட்ச் இப்போ விளையாண்டுருப்போம். இந்த தடவை கஸ்டம் மேட்ச்சில் மோடு மாற்றி விளையாட போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிறகு பார்க்குறேன் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐக்கானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் மோடு போட்டிருக்கிறதுனால எனக்கு அல்டிமேட் மணி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றுனா நீங்கள் ஒரு இதாக காசு கொடுத்து தான் வாங்க முடியும். நான் மோடு போட்டிருக்கிறதுனால எல்லாமே எனக்கு அன்லாக் ஆகி போய் இருக்குது. அதனால் என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் இந்த இதுதான் வச்சுருக்கேன், இவனை தான் வச்சுருக்கேன், இந்த ஷூட் தான் வச்சுருக்கேன். ஹிட்மேன் ஷூட் வேறு வச்சுருக்கேன். கஸ்டம் மேட்சுக்குள்ளே போயிட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான சிட்டி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எனக்கு எப்போதும் இந்த ஹவுஸ் பார்க் தான் பிடிக்கும். மோடு வந்து நீங்கள் என்ன மோடு வேணாலும் போடலாம். நான் இப்போ ரேஸ் மோடு போட்டு ஓட்ட போகிறேன். எந்த வண்டியை வேணாலும் எடுக்கலாம். நான் இப்போ என்ன வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னா ஹாட் ராட் எடுக்க போகிறேன். ஆப்ஷன் வந்து லேப்ஸு, அது எத்தனை ஒரு 2 அணமே இருக்கட்டும். ஹார்டாக ஈஸியான்னு கேட்காங்க, நம்ம ஈஸியிலே போட்டு விடுவோம். காப்ஸ் கேட்குறாங்க, காப்ஸ் வேண்டாம். இது வெப்பன் ஃபுல்லும் எல்லாமே ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ வாங்க விளையாடலாம். சாரி கேஸ், தெரியாமல் ஹெலிகாப்டர் சூஸ் ஆகிருக்கு. சரி, ஹெலிகாப்டரே நான் விளையாடுவேன். எப்படின்னா நான் தான் லாஸ்ட் வர போகிறேன். ஹெலிகாப்டர் எனக்கு அவ்வளோ ஓட்ட வராது. நான் தான் ஏற்று போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்க, ஒருத்தன் தேய்ச்சிக்கிட்டே போகிறான். கைஸ், நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கேன். கைஸ், எனக்கே தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு இருக்கேன். கைஸ், ஃபஸ்ட் லேப் முடிஞ்சு இப்போ செகண்ட் லேப். எல்லாம் அங்கே என்னமோ முட்டிக்கு நிற்கிங்க. எல்லோரும் முட்டிக்கிட்டே நிற்காங்க. அங்கே ஒருத்தன் வெடிச்சிட்டான். இங்கேயோ என்னென்னமோ செய்தாங்க. அவ்வளோதான், 2வது லேப் முடிக்க போகிறோம். அது அமைச்சாச்சு. அடுத்த மோடு என்ன மோடு போகிறப்போம்னா இது ஸ்வாக், கேட்ச் ஆர் த ஸ்வாக்னு ஒரு மோடு இருக்குது. அந்த மோடை போட்டு விளையாடுவோம். என்ன வண்டினா ஹாட் ராடே எடுப்போம். கரெக்டாக ஹாட் ராட் எடுத்தாச்சு. எத்தனை டார்கெட்னா ஒரு 5 டார்கெட் இருக்கட்டும். சூன் வந்து நான் 3, அங்கே 4 பிள்ளை கொடுத்தாச்சு. ஓகே, இந்த தடவை கரெக்டாக ஹாட் ராடே வந்துடுச்சு. போக விடுங்கடா, போக விடுங்கடா. ஏப்பா, இவங்ககிட்ட இருந்து வர்றதும் வெறும்பாடு. எப்படி நீங்கள் ஒருத்தனை மேலே ஒருத்தன், நானும் அதில் ஒருத்தன்.
ஒருத்தன் மேலே ஒருத்தன், அதில் நானும் ஒருத்தன். எப்படி நல்லா இருக்க ரைமிங்காக இருக்குல்ல? அம்மா இதை யாரா எனக்குன்னே வருவீங்களா? இப்போ ஒரு பெரிய விஷயம். அம்மாடி வண்டி புகைஞ்சிடுச்சு. வந்துட்டு புகை வச்சிட்டாங்க சாமி அடிச்சிட்டாங்க சாவடிச்சிட்டாங்க கைஸ். இந்த தடவை நான் கூட மாட்டேன். இந்த தடவை நான் ஷார்ட்கட்டில் வரப்போம். ஷார்ட்கட்டு அப்படிப்பட்ட ஷார்ட்கட். என் தண்ணியெல்லாம் ஒழுங்காக ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டார்ட்டை ஐயோ டார்ட்டை வைக்கிறதுக்குள்ளே கைஸ் ஹீரோ உள்ளே போயிட்டாங்க. மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ பாருங்க கைஸ், இதுலேருந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ தண்ணியில் இப்படி போயிடணும். அதுக்கப்புறம் டார்ட் எடுத்து அது டார்ட் மேலே அப்படியே வருவான். இப்படி டார்ட்டை வச்சு அப்படியே அங்கே வர நான் போயிடுவேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். கஷ்ட மேட்சில் இப்படி டார்ட்டை வச்சா அதுக்கு மேலே அவன் நடந்து போயிடுவான். தண்ணிக்குள்ளே முழுங்க மாட்டான். நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. பிறகு என்னையா நீ சொன்ன ஒன்றுமே நடக்கல நான் முழுங்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரி ஸ்கூப் கிடச்சிருக்கு. வண்டியில் நல்லா தான் ஓட்டுவேன். ஆனால் திடீர்னு எவனாச்சும் வந்தால் இப்படி இடிச்சிட வேண்டியிருந்தோம். நம்ம டீம்மேட்டு இந்த ஸ்வாகட்டை நம்ம டீம்மேட் சாடிச்சிடும். டீம்மேட்டை அடிச்சாச்சு. இப்போ இந்த இது அங்கே வந்தோம். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதான் ஸ்வாகு. அதை எடுத்தாச்சு. இவங்ககிட்ட இருந்து இப்போ தப்பிக்கணும். அவ்வளோதான். தப்பிச்சாச்சு. யாரா நீ கொமடி வந்தாச்சு கைஸ். நம்ம ஜூனுக்கு வந்துட்டோம். வழி விடுங்களா டேய். அப்பா ஸ்கோர் பண்ணியாச்சு கைஸ். இந்த வண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. தண்ணிக்குள்ளெல்லாம் போது ரொம்ப நேரம் எடுக்குது கைஸ். அதான் நான் வண்டி எடுத்தேன். யாரா நீ கோமாளி? ஏடி செம ட்ரிஃப்டா சாவுடா. சார் சும்மா செக் பண்ண அவ்வளோதான். வெளியே வந்தாச்சு. ஆனால் வண்டி புகைஞ்சிடுச்சு. வண்டி கொஞ்சம் விட்டுருந்தான் இப்போ வெடிச்சிருக்கோம். நல்ல வேலை அவங்ககிட்டேருந்து தப்பிச்சோம். உள்ள அவ்வளோதான். இப்போ நம்ம செத்துற வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வேணும்ல. அதுதான் செத்தாச்சு. ரோட்டுக்குள்ளே போயிட்டோம். ஓகே நம்ம வண்டி பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் சூப்பராக இருக்குல்ல கைஸ். இப்போ நம்ம ஒரு இது வாங்குறோம். என்னதான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். லைட் ஆன் பண்ணிட்டு இப்படி நிற்கணும். மூஞ்ச காம மாட்டானே கைஸ். மூஞ்ச காம கேட்டீங்க. இந்த பிளாக்குக்கும் இந்த ஒயிட்டுக்கும் சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்ட் மேட்ச்சு. நாங்கள் டக்குன்னு இது ஒரு நிமிஷம். நம்ம வண்டியிலலாம் போனால் நேரம் ஆகும். அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. ஹெலிகாப்டர் எடுத்து சார் முடிச்சிடும். ஓகே ஹெலிகாப்டருக்கு எந்த மகன் இங்கே ஹெலிகாப்டர் விட்டாங்கன்னு தெரில. ஹெலிகாப்டர் பரவா இந்த வண்டியை விட்டுட்டு போயிடும். என்ன அது ஒயிட் கலர் கலர் மாற்றிக்குவார். இது லைட்டை தட்டி ஸ்வாக் எடுத்தாச்சு. பேசும் பக்கத்தில் அவங்க பேசும் எங்கள் பேசும் பக்கம் அவ்வளோதான். ஸ்கோர் பண்ணியாச்சு. இன்னும் 2 ஸ்கோர் தான் பண்ணுவோம். நம்ம டீம்மேட் ஒருத்தன் எடுக்கலாம்னு பார்த்தேன். எடுத்துட்டேன். கொண்டுறேன். ஏன்னா நான் தான் ஸ்வாகை எடுப்பேன். ஏன்னா இவங்க எடுத்தாலுமே எப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு செத்துருவாங்க. நான் எடுக்கிறதே போய்ட்டுரு. அவ்வளோதான் எடுத்தாச்சு. எங்களோட ஸ்வாகை எடுக்கிறதுக்கு எவனோ வந்துருக்கேன். அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்கோர். எடுத்துட்டேன். அவ்வளோதான் கைஸ்.
லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுருக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் கைஸ்.